சாத்தனூர்னு ஒரு ஊர், அங்கே கோவிந்தபுரத்துலேருந்து கிட்டக்க தான் இருக்கு, ஆடுதுறை கிட்டக்க. அங்கே ஒரு மூலன்னு ஒரு இடையன். அந்த இடையன் வந்து மாடு மேய்ச்சிட்டு அன்னைக்கு அவனுக்கு விதி முடியறது. மாடுகள்கிட்ட அவ்வளவு அன்பு. அந்த கோக்கள்லாம் குழந்தைகளாக பாவிச்சு அதுகளுக்கு ஆகாரம் கொடுத்து, தீர்த்தம் கொடுத்து, தடவி கொடுத்து, அதுக்கு இன்னொன்று பேர் வச்சு கொஞ்சுவான். யாருன்னா கோசம்ரக்ஷணம் பண்ணுறாளோ, நாட்டு பசுக்களை வேணுங்கிறதெல்லாம் அதுகளுக்கு செஞ்சு அதுகளை பாதுகாக்கிறாளோ, அவளுக்கு பிரயத்தனம் இல்லாமல் கிருஷ்ண கிருபை கிடைக்கும், 33 தேவதைகள் அனுகிரகம் கிடைக்கும். அந்த மாதிரி கோசாலையில் இருக்கிற மண்ணு கூட பவித்திரமானதுன்னு சொல்கிறான். மகான்கள்லாம் வருவா அந்த இடத்த தேடி. பெரிய புராணத்தில் நிறைய இடங்களில் கோசம்ரக்ஷணம் சண்டிகேஸ்வர நாயனார் சரித்திரத்தில் இருக்குது, ஆனாய நாயனார் சரித்திரத்தில் இருக்குது, திருமூலர் சரித்திரத்தில் இருக்குது. மகாபெரிவா சொல்கிறார், சின்ன வயசில் நீ பால் குடிக்கிற காலம் வரலும் உங்கள் அம்மா உனக்கு பால் கொடுத்தா, அந்த காலம் தாண்டினதுக்கு அப்புறமும் நீ கடைசி மட்டுக்கும் பால் காப்பி டீ எல்லாம் குடிக்கிறியோ இல்லையோ, அந்த பால் கொடுக்குற அம்மா யாருன்னு கேட்குறாரு. கோமாதா இல்லையா? அதனால் அந்த தாயாரை கைவிடக்கூடாது. அம்மாவுக்கு வயசாகிடுத்து, இனிமேல் சமைச்சு போட முடியாதுங்கனால அம்மாவை கை விட்டுடுவான்னு கேட்குறார் பெரியவா. இன்னைக்கு கை விட்டுட்ட காலத்தில் நம்ம இருந்துட்டு பேசுகிறோம். அது மாதிரி கறவை நின்று போன பசுக்களை அடிமாட்டுக்கு கொடுக்கக்கூடாது, மகா பாவம்னு சொல்கிறேன். அதை நீ வச்சு காப்பாத்தினா அதுக்கான செலவுக்கு பல மடங்கு உனக்கு கொடுக்கும், அவ்வளவு அனுகிரகம் கிடைக்கும். அப்படி அன்பு காட்டி இருக்கிற அந்த மூலனுக்கு அன்னைக்கு உயிர் போயிடுத்து, அந்த உடம்பு கீழே விழுந்து எடுத்து ஜீவன் போயிடுத்து. இந்த பசுக்கள்லாம் அந்த மூலனு காட்டின அன்புனால அப்படியே கதறி அழுது அவன் உடம்ப நக்கி கொடுத்து கண்ணீர் சொரிஞ்சு நிற்கிறது.